ஹாய் டியர்ஸ் வணக்கம். ஏ1 மெஹந்தியிலேருந்து இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா பார்டர்ஸ் மெஹந்தி தான். இந்த பார்டர் மெஹந்தியை வச்சு எங்கெல்லாம் வரையலாம் அப்படின்றத நீங்களே கிரியேட் பண்ணிக்கலாம். ஃபுல் ஹேண்ட் மெஹந்தியெல்லாம் நமக்கு நம்மளோட சேனலில் கொடுத்துருக்கோம். இந்த கிளாஸ் வகுப்புகள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கிளாஸோடைய முடிவிலையும் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த கமெண்ட் தான் உங்களுடைய அட்டண்டன்ஸாகவே நாங்கள் எடுத்துக்கிறோம். நீங்கள் வாட்ஸ்அப் குழுவில் இணைஞ்சிட்டிங்களா? ஒருவேளை இணையலை அப்படின்னா நீங்கள் மெசேஜ் பண்ணி நீங்கள் இணைந்துக்கலாம். ஒருவேளை உங்களோட மெசேஜை நாங்கள் பார்க்கல, உங்களுக்கு ரிப்ளை பண்ணலை அப்படின்ற வருத்தம் இருக்குன்னா தவறாக எடுத்துக்க வேண்டாம். எல்லாருமே சர்வீஸ் ஒர்க்கை பார்த்துக்கிட்டே தான் நாங்கள் இந்த ஃப்ரீ கிளாஸையும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அப்போ நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா, இதுக்குன்னு இருக்கக்கூடிய ஃப்ரீ கிளாஸ்க்குன்னு இருக்கக்கூடிய நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு ரிப்ளை வரும். மற்ற இடத்துல ரிப்ளை வரல அப்படின்னு தவறாக எடுத்துக்க வேண்டாம். இந்த கிளாஸில் நீங்கள் இணைஞ்சிக்கோங்க. இணைஞ்சிட்டு உங்களோட ப்ரொஃபஷ்னலாக மெஹந்தி ஆர்டிஸ்ட்டாக மாறுறதுக்கான நோட்ஸ் கொண்டு நாங்கள் அந்த வாட்ஸ்அப் குழுவில் கொடுக்குறோம். அதுக்குன்னு மெஹந்திக்காகவும் பியூட்டிஷனுக்காகவும் தனித்தனியாக டீச்சர்ஸும் உங்களுக்கு இதில் சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. அதெல்லாம் பயன்படுத்திக்கோங்க. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக கொடுக்குறாங்க அப்படின்னு நினைக்காதீங்க. எங்களுடைய டைமையும் உங்களுக்கு ஸ்பெண்ட் பண்ணி தான் உங்களுக்கு சொல்லித்தரோம். எதுக்காக? உங்களுடைய டைமை ஸ்பெண்ட் பண்ணி நீங்கள் உங்களுடைய ஃபீல்டில் அச்சீவ் பண்ணணும் அப்படின்றதுக்காக மட்டும்தான் ஒழிய மற்றபடி வியாபார நோக்கத்துக்காக கிடையாது. சரிங்களா? இந்த பார்டர் மெஹந்தி எங்கெல்லாம் போடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய கைகளில் நம்ம ப்ரைடலுக்கெல்லாம் வரையும்போது ஒரு ஷேப் கொடுப்போம். அந்த ஷேப்பில் வளைவாக இருக்கலாம், அல்லது கோடாக, அதாவது லைன்ஸாக இருக்கலாம். அந்த இடத்துல நீங்கள் இந்த மாதிரி டிசைன்ஸ் கொடுக்கும்போது அது பார்டராக மாறுது. அந்த பார்டரையுமே சில பேர் வந்து ஃபில்லப்பாகவும் மாற்றி, அதாவது டேர்ன் பண்ணி திருப்பி போடும்போது என்ன ஆகுதுன்னா, அதை ஃபில்லப்பாக மாற்றவும் முடியுது. இதெல்லாம் க்ரியேட்டிவிட்டி மைண்டு தான். நீங்களாக புதுசாக க்ரியேட் பண்ணுறது இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு கொடுத்துருக்குற ரெக்கார்ட் நோட்லேருந்து பார்த்து நீங்களே வரையலாம். அது மட்டும் இல்லாமல் இப்போ எங்களோட சேனல் பார்த்து மட்டும்தான் வரைஞ்சிருக்கணும் அப்படின்லாம் நாங்கள் சொல்ல மாட்டோம். எங்களுடைய கிளாஸ் அட்டன் பண்ணுறீங்க. ஃபஸ்ட்டு பேஜில் சென்னை அழகி இன்டர்நேஷ்னல் பியூட்டி ட்ரைனிங் அகாடமின்றதையும் ஏ1 மெஹந்தி ஏ1 மெஹந்தின்றதையும் நீங்கள் மென்ஷன் பண்ணியிருக்கணும். 2வது பேஜில் உங்களுடைய நேமு, உங்களுக்கு நேமுக்கு கீழே மெஹந்தி ஆர்டிஸ்ட் அப்படின்ற நேமும் இருக்கணும். 3வது பேஜில் சிலபஸ் இருக்கணும். அடுத்தடுத்த பேஜில் உங்களுடைய மெஹந்தி டிசைன்ஸ் இருக்கணும். இந்த மெஹந்தி டிசைன்ஸ் நீங்கள் எங்களோடது பார்த்து அப்படியே காப்பி பண்ணது மட்டுமே இல்லாமல் நீங்களே கிரியேட் பண்ணுற மெஹந்தியும் இதில் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா எங்களை விட உங்களுக்கு திறமைகள் அதிகம் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். எங்களை விட சூப்பராக, இன்னும் பெஸ்ட்டாக, இன்னும் டிஃப்ரெண்ட் டைப்பில் மெஹந்தியெல்லாம் போடுவீங்க அப்படின்றதையும் நாங்கள் நம்புகிறோம், விரும்பவும் செய்கிறோம். அதனால் நீங்கள் அதையும் நீங்கள் போட்டுக்கலாம். அவங்க கொடுத்துருக்க நோட்ஸ் மட்டும்தான் வரையணும் அப்படின்லாம் நீங்கள் நினைக்க வேணாம். நீங்கள் ஓனாகவும் டிசைன் பண்ணிக்கலாம். டிசைன் பண்ணுற ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் வாட்ஸ்அப் குழுவில் ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணும்போது உங்களையும் சில பேர் பாராட்டுவாங்க, நீங்களும் பல பேரை பாராட்டுங்க. பாராட்டுகள் நிறைய பேரை கொடுக்க அதே பாராட்டு திரும்பி நமக்கு பல மடங்காக நமக்கு கிடைக்கும். சரிங்களா? அதனால் அங்கே இருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே ஃப்ரெண்ட்ஸ் தான். நாங்கள் இது வரைக்கும் முடிஞ்ச அளவுக்கு பியூட்டிஷனுக்கும் சரி, மெஹந்திக்கும் சரி 2800 பேருக்கு மேலே இந்த பேட்சில், அதாவது ஏப்ரல் பேட்சில் நாங்கள் ஆட் பண்ணியிருக்கோம். எல்லாருக்குமே நாங்கள் ரெஸ்பெக்ட் தரோம். யாராவது ஒரு சிலவங்களுடைய மெசேஜை நாங்கள் பார்த்து ரிப்ளை பண்ணலைன்னொன்னே நாங்கள் ரெஸ்பான்ஸே தர்றதில்ல அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிட்டிங்கன்னா அப்படின்னா அது ரொம்ப தவறு. ஏன்னா நாங்கள் ரெஸ்பாண்ட் பண்ணலை அப்படின்னா 2800 பேருக்கு மேலே எங்களுடைய குழுவில் ஆட் ஆகிருக்க மாட்டாங்க. இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஏதாவது ஒரு காரணங்கள் இருக்கலாம், ஒரு தவிர்க்க முடியாத சூழ்நிலைகளாக இருக்கலாம், நீங்களும் எங்களை தவறாக புரிஞ்சுக்கிறதுக்கு. சரியா? இந்த கிளாஸ் வந்து முழுக்க எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் உங்களுக்கு நாங்கள் சொல்லித்தரணுன்றதுக்காக மட்டும்தான் சொல்லிக் கொடுக்குறோம். அதனால் பயன்படுத்திக்கோங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருக்காங்க அப்படின்னாலும் நீங்கள் தாராளமாக இதில் இருக்கிற நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். ஃப்ரீ கோர்ஸுக்கு நாங்கள் ஏற்கனவே கொடுத்துருந்த நம்பர் வந்து பிளாக் ஆகிடுச்சு. அதுதான் எங்கள் ஒரு சின்ன மிஸ்டேக் ஆகிடுச்சு. அதாவது அந்த நம்பர் பிளாக் ஆகிட்டு 1.5 மாதம் ஆகிடுச்சு. வாட்ஸ்அப் குழு ஓப்பனே ஆகலை. அதனால் நாங்கள் புது நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த புது நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணிங்கன்னா உங்களை ஆட் பண்ணிவிடுவாங்க. இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கக்கூடிய லிங்க்கோட அந்த நம்பரையும் கொடுத்துருக்கோம். சரிங்களா? அந்த நம்பரில் நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள். ஏற்கனவே கொடுத்துருந்த பழைய நம்பர்ஸோ என்னுடைய நம்பர்ஸ்க்கோ நீங்கள் மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை வராது. ஏன்னா நாங்கள் முழுக்க சர்வீஸில் இருப்போம். அதனால் எங்களால் கவனிக்க முடியாது. இந்த ஃப்ரீ கோர்ஸ்க்குன்னு இருக்கக்கூடிய நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு உடனே ரிப்ளை வரும். அதுவும் எடுத்த உடனே ரிப்ளை வந்துடணும் அப்படின்னு எதிர்பார்க்காதீங்க டியர்ஸ். எப்பயுமே கொஞ்சம் பொறுத்து இருந்து அதுக்கான வேல்யூவை பெற்றுக்கோங்க. எடுத்த உடனே ஒருத்தவங்களை தவறாக நினச்சிக்கிறது ரொம்ப ஈஸி. ஆனால் அந்த சரியான கண்ணோட்டத்தில் பார்க்குறதுக்குன்னு ஒரு மனசு வேணும். அது கண்டிப்பாக உங்களுக்கு இருக்குதுன்னு நாங்கள் நம்புகிறோம்.
நீங்களும் பல பேருக்கு உதவியாக இருக்கணும் அப்படின்னா ஏதாவது ஒரு ஆர்டிஸ்ட்டாக நீங்கள் மாறிட்டீங்கன்னா நிறைய சம்பாதிக்க முடியும். சம்பாதிச்சு பணம் கையில் இருந்ததுன்னா என்ன பண்ண முடியும்? நிறைய பேருக்கு உதவியும் செய்ய முடியும். சரிங்களா? அப்படி தான் நாங்கள் உதவி செய்ய ஆரம்பித்த மொழிய இந்த சம்பாதிக்கிறதுக்காக நம்ம கொஞ்சம் கஷ்டப்பட்டும் ஆகணும் இல்லையா? அப்போ நீங்கள் இந்த மெஹந்தி ஆர்டிஸ்ட் ஆகிறதுக்கு கொஞ்சம் ப்ராக்டிஸ் மட்டும் பண்ணிங்கன்னா போதும். ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா ஆர்டிஸ்ட்டாக மாறிடுவீங்க. முதல்ல உங்கள் தெருவில் இருக்கிறவங்களுக்கு ஃப்ரீயாக மெஹந்தி போடுறத தாண்டி ஃப்ரீயாக போடாதீங்க. ஏதாவது ஒரு காம்ப்ளிமெண்ட்ரியாக மெஹந்தியை போடுங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீயாக கொடுக்கும்போது அதனுடைய மதிப்பு இல்லாமல் போயிடுது. ஏதாவது ஒரு விசேஷங்களுக்கு இது என்னை புக் பண்ணிக்கிட்டிங்கன்னா நான் இந்த மெஹந்தியை நான் ஃப்ரீ பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லலாம். இல்லைனா மெஹந்தி போட்டுக்கிட்டிங்கன்னா உங்கள் குழந்தைங்களுக்கு நான் மெஹந்தி ஃப்ரீ பண்ணி தரேன் அப்படி சொல்லலாம். இப்படி ஏதாவது ஒரு வருமானத்துக்கு கூட ஒரு காம்ப்ளிமெண்ட்ரி பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு லாபம். சரிங்களா? அதன் மாதிரி பயன்படுத்தி பாருங்கள். உங்களுடைய அனுபவம் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த கமெண்ட் தான் உங்களுடைய அட்டெண்டன்ஸ் அப்படின்றத மறந்துடாதீங்க. ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் கட்டாயம் கமெண்ட் பண்ணியிருக்கணும். இந்த கமெண்ட்டை 3 மாதம் கழித்து நாங்கள் கண்டிப்பாக அந்த கமெண்ட்ஸை பார்த்துட்டு நீங்கள் எந்த ஐடியில் இருக்கீங்க, நீங்கள் கண்டிப்பாக எங்கள் கிளாஸ் அட்டன் பண்ணியிருக்கீங்க, உங்களுக்கான சான்றிதழ்கள் உண்டு அப்படின்றத நாங்கள் செலக்ட் பண்ணுவோம். சரிங்களா? எல்லாருக்குமே எங்களுடைய வாட்ஸ்அப் குழுவில் இருக்கிற எல்லாருக்குமே சர்டிஃபிகேட்டும் உண்டு. இதை கொடுத்தா தான் நாங்கள் சர்டிஃபிகேட் தருவோம், அதை பண்ணால் தான் சர்டிஃபிகேட் தருவோம்லாம் நாங்கள் சொல்லலை. நாங்கள் கேட்டுக்கிற ஒரே ஒரு விஷயம், நீங்கள் மெஹந்தி ஆர்டிஸ்ட்டாக ஜாயின் பண்ணிட்டீங்க, மெஹந்தியை ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெக்கார்ட் நோட்டோட வீடியோ அனுப்புனீங்கன்னா உங்களுக்கு சான்றிதழ் தர்றதுக்கு நாங்கள் தயாராக இருக்கோம். சரிங்களா? பயன்படுத்திக்கோங்க டிஎஸ். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். இது கிளாஸ் வீடியோ. எப்பயுமே ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கணும். அது ரொம்ப ரொம்ப அவசியம். தேங்க்யூ. 깊은 바닷속에서 널 데리러 왔어. 어째 너는 잊어버려. 우린 함께한 네 모습이 보여. Well, everything 보여. Would you like to swim in the sky? 우리 멀리 Cause baby 너 여기 밖은 좋아. Swimming, swimming, swimming like a bird. Dreaming, dreaming, I can fly to anywhere. You are, you are, that's right. Swimming, swimming, swimming